இப்போ ரீசெண்டா இங்க அதிகமாவே பவர் கட் ஆயிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம ஸ்டவ் டாப்ல செஞ்சு பார்ப்போன்ட்டு நான் இந்த ராகி ப்ரௌனி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது செய்யயில உண்மையிலேயே கரண்ட்டுமே வந்து போயிருச்சு. சரின்னு நான் வழக்கம் போல வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன். சரி என்னதான் டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்ப்போம். கிரிங்கிள் டாப்லாம் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லி தான் நான் செஞ்சுட்டு இருந்தேனே. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாவே கிடைச்சது. ஏன்னா நெறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க, "நாங்க வந்து ஸ்டவ் டாப்லலாம் செய்றோம். ரொம்ப நல்லா வருது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு" சொல்லியிருந்தாங்க. சரி செஞ்சு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு பெரிய பிரியாணி பாட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டு, அதில ஒரு ஸ்டவ் டாப்பு அந்த இது இருக்கும் இல்லையா? ஸ்டாண்டு அதையே வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு ஒரு ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா பேக் ஆகுறதுக்கு. ஒரு 1/2 ஹவர் மேலேயே ஆச்சு. 45 நிமிஷம் கிட்ட ஆச்சுன்னு நெனைக்கிறேன். அப்புறமா இது நல்லாவே வந்து செட் ஆயிருச்சு. என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னா, இது மேல அந்த கிரிங்கிள் டாப் வந்து அப்படியே கலர்ற மாரி இருந்தது. இது ஓடிஜில வச்சேன்னா அது அப்படியே அழகா இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். மத்தபடி டேஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ராகி ப்ரௌனி சூப்பர் மாய்ஸ்டா செம்ம கலரா இருக்கு பார்க்க நல்ல ஜூஸியா இருந்தது.